குறுக்கு வழியில நீ ஏன் நினைச்சாலும் இது நடக்காது. உன்னை அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்கவும் விட மாட்டேன். உனக்கு என்ன வேணும் கேளு. பா, கற்பூரம் யா நீ கப்புன்னு பத்திக்கிட்ட. உனக்கு அதிகமா லாபம் தர்ற உன்னோட காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி என் கண்ட்ரோலுக்கு வரணும். என் கண்ட்ரோலுக்கு வந்தா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். என்ன யோசிக்கிற? முடியாதுன்னா நீ வேணா அந்த கல்யாணத்தை நடத்த ட்ரை பண்ணி பாரு. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நான் அதை உடப்பண்டா. என் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இந்த நேரம் பார்த்து என்ன லாக் பண்றானே, இவன் ஒரு பைத்தியக்காரன். ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவான். எதுக்கு ரிஸ்க்கு? கம்பெனி தானே கேட்குறான். பரவாயில்ல, இப்போதைக்கு அவன் சொன்னதை நம்ம செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் அவனை வேற மாதிரி வச்சு செய்யலாம். என்ன மச்சான், கம்பெனி தானே, எடுத்துக்கோ. என்னை பத்தி உனக்கு முழுசா இன்னும் புரியல. என் லைஃப் ஃபுல்லா கம்பெனிக்கு ரஞ்சனி இருக்கிறப்போ எனக்கு எதுக்கு மச்சான் அந்த கம்பெனி? ஆனா ஒண்ணு, நான் தோத்து போய் இந்த கம்பெனியை கொடுக்கல. இதோ என் மச்சான் நீ இதை கேட்குற அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கம்பெனியை தரேன். ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடந்துடணும், அதுவும் உன் சம்மதத்தோட. கேட்டதுமே கொடுத்துட்ட. பெரிய ஆளியா நீ? மச்சான் கேட்டா மறுக்க முடியுமா? எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அப்போ டீல். ஆனா நம்ம சேலஞ்ச் முடியல. அந்த 4 பசங்களையும் ரஞ்சனி கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு சொல்லியிருக்க, ஞாபகம் இருக்குல்ல? மச்சான், நான்